ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பிரேட். இன்றைக்கி நம்ம வண்டியில் வந்து வைப்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது, இதை வந்து கிளியராக வைப் பண்ணலை, இது பேச்சஸ் விடுது. ஸோ ஒவ்வொரு ரைனிங் டைம்லையும் வந்து வைப்பர் மாற்றுறதுன்றது அவசியமான விஷயம். ஸோ நம்ம வண்டியில் இப்போது வைப்பரை மாற்றுவோம். இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு ரெயின் டைமில் வந்து விசிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம கண்ணாடியும் சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வைப்பரில் வந்து 2 சைஸ் வருது, ஒன்று 24, 20. சரியா? ஸோ இது போஷ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரேம் வைப்பர், ஃப்ரேம் இல்லாமலும் கிடைக்கிது, ஃப்ரேம்லெஸ்ஸும் கிடைக்கிது. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். பட் நம்ம வண்டியில் ஆல்ரெடி ஃப்ரேம் இருந்ததுனால நம்ம ஃப்ரேமே வாங்கலாம் அப்படின்ட்டு இது ஃப்ரேம் வாங்கியிருக்கேன் நான். ஓகே, இப்போ இதை கலட்டுறதுக்கு இந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு லாக்கு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இங்கே ஒரு பட்டன் தெரியுது பாருங்கள். இங்கே இந்த பட்டன் தெரியுதுங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அகெயின் உள்ளே தள்ளணும்னா இது மேலே வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ மேலே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இது பேக்கில் தள்ளி இப்படி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ புதுசு மாட்டுறதும் சேம். இது வந்து ரொம்ப ஈஸி. இதுலேயும் இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்டருக்கு பேக் சைட்லேருந்து விட்டுட்டு இந்த கிளிப்பில் வச்சு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இது மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சைடு இது பழச வச்சுருவோம். ஸோ இதுலேயும் சேம் அதே கிளிப்பு தான். இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் தெரியுது. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே இழுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி அந்த கிளிப் இருக்கும். ஸோ கிளிப்புக்கு பேக் சைட்லேருந்து உள்ளே விட்டு அந்த கிளிப்பில் உள்ள லாக் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இது வைப் பண்ணுறதை பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக வைப் பண்ணுதுன்ட்டு. ஸோ தெரியுதுங்களா? ஸோ முன்னாடி பேச்சஸ் இருந்துச்சு, ஸோ இப்போது பேச்சஸ் சுத்தமாக இல்லை. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை.